Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மினி vlog மாதிரி பார்க்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஈவினிங் எடுத்தது. கார்த்திகை தீபம் இன்னைக்கு அப்படிங்கறதால முந்தா நாளே வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு மாப் போட்டு விட்டுட்டேன். சேம் அதே மாதிரி முந்தா நாளே விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே காஞ்சதுக்கு பிறகு ஈவினிங் மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண பூஜை வீடியோவில் நிறைய பேர் விளக்கு கிளீனிங் நீங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா விளக்கு கிளீனிங் நான் எப்படி பண்ணுறேங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். பூஜை கபோர்டில் யூஸ் பண்ணுற குத்துவிளக்கு எங்கே வாங்கியிருந்தேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த 2 குத்துவிளக்குமே பார்த்தீங்கன்னா திருச்சியில் மங்கள் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். படையல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பம் மட்டும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு துருவின வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெள்ளம் மட்டும் கட்டி இல்லாமல் கரைஞ்சா போதும். பாகுப்பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை. வெள்ளம் இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு பிறகு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ண அந்த பவுல்லே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளப்பாகை பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வெள்ளத்தில் இருக்க தூசிலாம் ரிமூவ் ஆயிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் போல ஊற வச்சுக்கலாம். ரவை மினிமம் ஒரு 10 நிமிஷம் போல ஊறினாதான் அப்பம் ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். இது ஊறுற கேப்லயே பாத்தீங்கன்னா வெளியில நிலைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இருக்கேன். ரவை நல்லா ஊறினதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் ஊறின ரவையை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1/2 கப் போல் துருவின தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 ஏலக்காயும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ண எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு பிறகு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/4 கப் போல் அரிசி மாவு, 1 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கு பிறகு இதையும் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு பிறகு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் இல்லைனா சின்ன கரண்டி யூஸ் பண்ணி நம்ம அப்பம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு வச்சுட்டு கோலமும் கையோட போட்டுட்டு சாமி படத்துக்குலாம் பூ வச்சு விட்டுட்டேன். 6 o'clock மேலே பார்த்தீங்கன்னா படையல் போட்டுட்டு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதால முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பமும் ரெடி ஆகிடுச்சு. ஊறினதுக்கு பிறகு ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். விளக்கில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு படையல் போட ஆரம்பித்தோம். வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கு பிறகு கையோட குத்து விளக்கு ஏற்றிட்டு ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு வச்சுருந்தோம். பேபி இருக்காங்க அப்படிங்கிறதால வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்ற முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஸ்டவ் பக்கத்தில் மட்டும் அகல் விளக்கு ஏற்றிட்டு கோலம் போட்டோம் இல்லையா, அங்கேயே அகல் விளக்கு ஏற்றிட்டு ஸ்டெப்ஸ்லேயும் அகல் விளக்கு வச்சுருந்தோம். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கே ஏற்ற முடியல. ரொம்ப காற்று இருந்துச்சு அப்படிங்கிறதால வீட்டுக்குள்ளே மட்டும்தான் விளக்கு ஏற்றிருந்தோம். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு ஏற்றவே முடியல. இந்த டைம் அந்த அளவுக்கு காற்றுலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதால மாடியில் ஸ்டெப்ஸில் நான் கூட அகல் விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன். ஸோ இந்த கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் டெக்கரேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.